ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்து சர்வே சிடிஓ ஆப்பில் வந்து எப்படி ஹவுஸ் ஹோல்டு ஃபார்ம் ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பிளாங்க் ஃபார்ம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ட்ரைனிங் ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எந்த டைமில் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் அண்ட் டேட் வந்து காமிக்கும். இது வந்து பயிற்சிக்காக, ஸோ அதனால் வந்து டெமோ மாதிரி தான் இது, பார்த்துக்கோங்க. பேட்டி காண்பவருடைய குறியீடு ஒரு 4 டிஜிட் இல்லை 3 டிஜிட்டில் போட்டுக்கோங்க. அடுத்தது உங்களுடைய பெயரை உறுதிப்படுத்துவோம்னு சொல்லிட்டு நேம் வந்து காமிக்கும். அந்த நேம் இடத்துல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிராமமாக நகரமானு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்டு. இதில் டிஸ்ட்ரிக்ட் நேம் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் நேம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த பிளாக்ல எந்த கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துடைய நேம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கிராமத்தில் உள்ள அந்த குக்கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த குக்கிராமத்துடைய பெயர் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து அட்ரஸ் வந்து ஃபுல்லாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க, டோர் நம்பரோடு சேர்த்து. எல்லாமே வந்து மோஸ்ட்லி இங்கிலீஷ்லேயே வந்து டைப் பண்ணிக்கோங்க, தமிழ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது நம்மளுக்கு கரெக்டாக சேவ் ஆகுமா என்னன்னு தெரியல. தமிழில் தான் கேட்குது, பட் இருந்தாலும் இங்கிலீஷில் பண்ணுறது தான் வந்து நல்லது. குடும்ப தலைவருடைய நேம் என்ட்ரு பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வந்து இப்போ மணின்னு வச்சுக்கோங்க. முதல்ல வந்து ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பதிலளிப்பவருடைய பெயரை குறிப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் வந்து அவருடைய நேமே வந்து போட்டுக்கோங்க. அவங்களுடைய பாலினம் என்ன அப்படிங்கிறத குறிப்பிட்டுக்கோங்க. மணி அவர்களுடைய வயது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து வயது ஒரு 58 அப்படின்னு போட்டுக்குவோம். ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஃபோன் நம்பர் இல்லைனா 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடணும். அவருடைய மதம் என்ன, அப்புறம் அவருடைய பழங்குடி இனத்தினுடைய பெயர் என்னங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க தாய்மொழி என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது அவங்க குடும்பத்தினுடைய வகை, தனி குடும்பமாக கூட்டு குடும்பமாக, இது எல்லாமே கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா நம்ம இது கொடுக்குறத பொறுத்து தான் அடுத்தடுத்த கொஷின்ஸ் வந்து நமக்கு காமிக்கும். இப்போ கூட்டு குடும்பம் கேட்டிங்கன்னா வேறு மாதிரி கொஷின்ஸ் வரும், தனி குடும்பம் சொன்னிங்கன்னா அது வேறு மாதிரி கொஷின்ஸ் வரும். ஸோ இப்போ தனி குடும்பம் போட்டாச்சு. இந்த குடும்பத்தில் உள்ள மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை குறிப்பிடுவோம். இப்போ குடும்பத்தில் தனி குடும்பம் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ 2 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி. ஆண்களுடைய எண்ணிக்கை என்னென்னு கேட்டிருக்காங்க, 1. பெண்கள் வந்து 1. 3ஆம் பாலினத்தவர் இல்லை, 0. 3 வயசுக்கு மேலே குழந்தைங்களாம் யாரும் இல்லை, ஸோ 0 0ன்னு நான் கொடுத்துட்றேன். 5 to 17 வயசும் யாரும் இல்லை. 18 to 45 வந்து யாரும் இல்லை. 15 வயதுலேருந்து வயது 45 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள நபர்களுடைய எண்ணிக்கை 2 பேருமே வந்து 45 வயசுக்கு மேலே தான் இருக்குது. இப்போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம். அடுத்தது குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய விவரங்கள். 2 உறுப்பினர் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ முதல் உறுப்பினருடைய பெயர் வந்து மணி. இவர் மணி குடும்ப தலைவர் உள்ள உறவை தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப தலைவர். அடுத்தது மணி அவர்களுடைய பாலினம் ஆண். இவங்களுடைய வயசு வந்து 58 வயசு. இவர் வந்து வேலை செய்கிறாரு, கூலி வேலை அது மாதிரி செய்கிறாரு. என்ன படிச்சிருக்காரு அப்படின்னா 5வது வரைக்கும் படிச்சிருக்காரு. இவருடைய முதன்மை வேலை என்ன, பணிபுரிபவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே முதன்மை வேலை என்னன்னு சொல்லிட்டு கேட்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னா விவசாய கூலியாக வந்து இருக்கிறாரு. மணி அவர்களின் வருமான வகையை குறிப்பிடவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவர் வந்து தினக்கூலி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. எத்தனை வருஷங்கள் வேலையில் வந்து இருக்கார் அப்படின்னா 10 வருஷத்துக்கு மேலே அவர் வேலையில் இருக்கிறாரு. அவருடைய மாத வருமானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5000க்கும் கம்மியாக தான் அவருக்கு வந்து கிடைக்குது. வங்கி கணக்கு அவருக்கு இருக்கா? ஆமாம். அவங்களுக்கு வந்து பேன் கார்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பேன் கார்டெலாம் இல்லை. தபால் நிலையத்தில் கணக்கு இல்லை. வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது. ஆதார் எண் இருக்கா? ஆமாம். இப்போ அந்த 12 டிஜிட் ஆதார் நம்பர் போட்டுக்கணும். ஜாதி சான்றிதழ் இருக்கான்னு கேட்குறாங்க. அடுத்தது அவங்க மாற்றுத்திறனாளின்னு கேட்குறாங்க, இல்லை. 2வது உறுப்பினர் வந்து அவங்களுடைய ஒய்ஃபு. நம்ம முன்னாடி போட்ட மாதிரியே போட்டுக்கலாம். மாறி அப்படின்னு சொல்லிட்டு மாரிக்கும் குடும்ப தலைவருக்கும் உள்ள உறவை தேர்வு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மாரி வந்து குடும்ப தலைவருக்கு என்னன்னா மனைவி, இவங்க பெண்ணு. இவங்களுடைய வயசு வந்து 52. இவங்க பணிபுரியாதவர், இல்லத்தரசி தான். இவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னா 3வது படிச்சிருக்காங்க.
இவங்களுக்கும் வங்கி கணக்கு இருக்குது, பேன் கார்டெலாம் இல்லை. தபால் நிலையத்தில் இவங்களுக்கு கணக்கு இல்லை. அவங்கக்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்குது. ஆதார் நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருக்குது. ஆதார் எண்ணை வந்து குறிப்பிடுவோம். அடுத்தது ஜாதி சான்றிதழ் இருக்கான்னு கேட்குறாங்க. கொடுத்துருங்க. மாற்றுத்திறனாளியாக என்னன்னு சொல்லிட்டு தரணும். குடும்பத்தினுடைய மாத வருமானம், உங்களுக்கு மாதம் வந்து எவ்வளோ கிடைக்குன்னா ஒரு 5000 இல்லை 5000த்துக்கு கம்மியாக தான் வந்து கிடைக்கும். அவங்கக்கிட்ட குடும்ப அட்டை இருக்கா, ரேஷன் கார்டு, அப்போ இருக்கா இல்லையான்னு போடுங்க. குடும்ப அட்டையோடைய எண்ணை வந்து குறிப்பிடணும். தெரியல அப்படின்னா வந்து 99 போட்டுக்கணும். குடும்ப அட்டை வந்து என்ன அட்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குடும்ப அட்டையை பயன்படுத்தி நீங்கள் வாங்கும் பொருட்கள், என்னென்ன பொருட்கள் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மண்ணெண்ணெய், பாமாயில், துவரம்பருப்பு, சர்க்கரை, கோதுமை, அரிசி, இது எல்லாமே வாங்குறாங்க. அரசு மருத்துவ காப்பீட்டு அட்டை, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டமில் இருக்கீங்களா? ஆம்னா ஆமான்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. விவசாய அட்டை, PM கிசான் இருக்கான்னு கேட்குறாங்க. MGNரேகா 100 நாள் வேலை அட்டை வச்சுருக்கீங்களா? நான் முதல்வன் திட்டம் பயனடைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், இல்லையா, இல்லை வந்து பொருந்தாதா அப்படின்னு சொல்லிட்டு பொருந்தாது. மகளிர் உரிமை தொகை திட்டம் இல்லை. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம், காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், முதியோர் உதவித்தொகை, கைம்பெண் உதவித்தொகை, கலப்பு திருமண உதவித்தொகை, பள்ளி மாணவர்கள் நலவாரிய அட்டை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குடும்பத்திற்கு விவசாயிகள் மானியம், இந்த டீட்டெயிலெலாம் உங்களுக்கு கேட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கணும். பழங்குடி நலத்துறையால் கீழ்கண்ட பயன்களை பெற்றுள்ளீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏதாவது பெற்றிருந்தாங்கன்னா அதை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா எதுவும் கிடைக்கப்பெறலைன்னு சொல்லணும். ஏதேனும் சிக்கல் இருந்தால் குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. திட்டங்கள் பற்றி தெரியாதா, இல்லை வந்து விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையா அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு சொந்த வீடு உள்ளதான்னு கேட்டிருக்காங்க. சொந்த வீடு இருக்கா இல்லையான்னு குறிப்பிடணும். வீட்டினுடைய தன்மை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. காங்கிரீட்டா, தகரமா, ஆஸ்பெஸ்டாஸா, ஓடா, கூரையான்னு சொல்லிட்டு. எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தற்காலிக தங்க இடமா, வாடகை வீடான்னு குறிப்பிடணும். வீட்டு மனைக்கான நிலம் உள்ளதா, வீட்டினுடைய அறைகள் வந்து எத்தனைன்னு கேட்குறாங்க. குளியல் அறை இருக்கா, இல்லை திறந்த வெளியில் குளிக்கிறீங்களா, கழிவறை பயன்பாடு, குடிநீர் வசதி இருக்கா, குடிநீர் வசதி ஆதாரம் என்ன, பொது குழாயா, ஆழ்துளையா, அடிப்பம்பா, பொது கிணறா, குளமா, விலைக்கு வாங்குறியா, வீட்டு குழாயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். குடிநீர் ஆதாரம் அமைந்துள்ள இடம் குடியிருப்பு பகுதிக்குள்ளேயா வெளியா, குடும்பத்துக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும் காலத்தை குறிப்பிடுக, வாரத்தில் எத்தனை முறை அப்படின்னு சொல்லிட்டு. குடும்பத்துக்கு தேவையான தண்ணீரை பெறுறதுக்கு 30 நிமிஷத்துக்குள்ளார. மின்சார வசதி இருக்கா, மின்சார வசதியோடைய ஆதாரம், சமைக்க பயன்படுத்தும் எரிபொருள், பயன்படுத்தும் போக்குவரத்து வசதி, உங்கள் வீட்டில் இந்த பொருள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இணைய சேவைக்காக எங்கே செல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சேமிப்பு அல்லது முதலீடு செய்கிறீங்களா, தங்களுக்கு கடன் இருக்கிறதா, விவசாய நிலம் இருக்கிறதா, கால்நடைகள் இருக்கா, அவசர சிகிச்சைக்காக எங்கே வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மருத்துவம் பார்க்க செல்லும் இடத்துக்கு எவ்வளவு தொலைவு உள்ளது, கடந்த 1 வருடத்தில் உங்கள் குடும்பத்தில் ஏதேனும் சிறப்பு,
விரிவான காப்பீட்டு திட்டத்தில் பயனடைஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. யாரேனும் இறந்துருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. பதிலளிப்பவருடைய வயது 58. குழந்தை பெற்றவரா? யார் திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற்றிருக்காங்க? செல்ஃப் ஹெல்ப் குரூப்போடைய குறியீடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எத்தனை வருடங்களாக சுய உதவிக்குழுவில் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. என்ன மாதிரியான வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வாழ்வாதாரத்துக்காக இருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் பதிவுக்கான பொத்தானை எழுதுவோம் அப்படின்னா அப்போ ரெக்கார்ட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஒரு ஃபேமிலிக்கே பார்த்திங்கன்னா நிறைய டைம் எடுக்கும் இது ஸோ எந்த இடத்துல இன்டர்நெட் கனெக்ஷன் நல்லாயிருக்கும் அங்கே தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். சம்டைம்ஸ் நீங்கள் டீட்டெயிலை கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆரம்பத்தில், அப்புறமே உங்களுக்கு அது ஈஸியாகவே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்து கவனமாக செய்யுங்க. ஏன்னா இது எல்லாமே கரெக்டாக இது பண்ணி சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறப்ப நம்ம உடனே சேவ் பண்ணிட்டோம்னா எடிட் பண்ண முடியாது. அதனால் எப்போதுமே அங்கே ஒரு டிக் மார்க் மாதிரி கேட்கும். டிக் மார்க் கொடுக்காமலே நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்புறமா சேவ் கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு ஃபார்மும் ஃபில் பண்ணி போடுறீங்க இல்லைங்களா, அதுக்கு எல்லாமே உங்களுக்கு அமௌண்ட் கால்குலேட் ஆகும். ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப 90 ரூபீஸு தெரியும் இல்லைங்களா. அதனால் கரெக்டாக கவனமாக செய்யுங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த மாதிரி தான் ஹவுஸ் ஹோல்டு இருக்கும். இதுலேயே நிறைய கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். 2 உறுப்பினருக்கே எவ்வளோ கொஷின், இன்னும் 4 உறுப்பினர், கூட்டு குடும்பம் 8 உறுப்பினர் அப்படின்னா பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமான கொஷின்ஸ் வரும். நிறைய டைம் எடுக்கும். ஸோ அதனால் பார்த்து கவனமாக செய்யுங்க. தேங்க்யூ.